முரட்டுத்தனமுள்ள 3 வெள்ளி ஆடுகள். முன்னொரு காலத்துல 3 பில்லி ஆடுகள் இருந்தன. அழகிய புட்கள் உள்ள மலைக்கு பக்கத்துல நதியோரமா வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஒண்ணு சுறுசுறுப்பான சிறிய பில்லியாடு. 2வது பில்லியாடு முரட்டுத்தனமானது. 3வது பில்லியாடு தான் மூத்த சகோதரனாகவும் ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. அங்க உள்ள அருமையான புட்களை நாள் முழுக்க சாப்பிடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நதியில ஓடுற சுவையான தண்ணியும் பிடிக்கும். 3 சகோதரர்களும் மலைக்கு பக்கத்துல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. நாள் முழுக்க ருசிச்சு ருசிச்சு புட்களை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. சீக்கிரமே அவங்க உணர்ந்தாங்க, அவங்க இருக்கிற மலைப்பகுதியில உள்ள எல்லா புல்லையும் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஐயோ, இப்ப நம்ம என்ன சாப்பிடுறது? அழுதுகிட்டே சின்ன பில்லியாடு சொல்லுச்சு. கவலைப்படாத சகோதரனே, 2வது பில்லியாடு சொல்லுச்சு. நதியோட அந்த பக்கத்தை பார், அங்க ஒரு அழகான புல்வெளி இருக்கு, அங்க ருசியான புல்லு கிடைக்கும். அது சரி. 3வது பில்லியாடு சொல்லுச்சு. நம்ம என்ன செய்யணும்னா இங்க இருந்து அந்த பாலத்தை கடந்து அங்க இருக்கிற புல்லுங்களை சந்தோஷமா சாப்பிடலாம். ஆனா பாலத்தை கடக்கிறது ரொம்ப ஆபத்தானது. 3 பில்லியாடுகளும் ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பாலத்துக்கு அடியில ஒரு பெரிய ட்ரோல் அசிங்கமான சிகப்பு கண்களோட துர்நாற்றம் பிடிச்சது இருக்குன்னு. அது உடம்பு நிறைய முடியோட கூர்மையான நீளமான பற்களை கொண்டது. அந்த பாலத்தை கடந்து போறவங்களை பிடிச்சு சாப்பிடும். அந்த பில்லியாடுகளை சாப்பிட நினைச்சுக்கிட்டே இருந்தது. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது. கூடிய சீக்கிரத்துல அந்த வாய்ப்பு அதுக்கு கிடைக்க போகுது. 3 பில்லியாடுகளுக்கும் ரொம்ப பசி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. யார் இந்த பாலத்தை முதல்ல கடக்க போறது? மூத்த சகோதர பில்லியாடு கேட்டுச்சு. சின்ன பில்லியாடால பசிய பொறுக்கவே முடியல. அதனால தானே முன்ன வந்து சொல்லுச்சு, நான் அந்த பாலத்தை முதல்ல கடக்கிறேன். ஆழமா மூச்சை இழுத்து விட்டுச்சு. மலையிலிருந்து நடக்க ஆரம்பிச்சுது. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். அதனுடைய பாதம் பாலத்து மேல சத்தத்தை உண்டு பண்ணுச்சு. யார் என்னோட பாலத்துல நடந்து போறது? சத்தம் போட்டுக்கிட்டே ட்ரால் பாலத்து மேல குதிச்சுது. நான் தான் சின்ன பில்லியாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிறிய பில்லியாடு தைரியமா இருந்துச்சு. நான் அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் இருக்கிற புல்வெளிக்கு போக போறேன். ஓ, உன்னால போக முடியாது. ஐயா, நான் உன்னை சாப்பிட போறேன். சின்ன பில்லியாடு ரொம்ப பயந்துச்சு. ஆனாலும் அது ரொம்ப புத்திசாலியான பில்லியாடு. அது சொல்லிச்சு, ஓ, என்ன சாப்பிடாதீங்க. உனக்கு தெரியுமா, நான் தான் ரொம்ப சின்ன பையன். எலும்பு தோலுமா இருக்கிற என்ன சாப்பிட்டா உனக்கு நல்லாவே இருக்காது. சிறந்த உணவா நான் இருக்க மாட்டேன். எனக்கு அடுத்து வர இன்னொரு சகோதரனை சாப்பிட்டீங்கன்னா அவரு ருசியா இருப்பாரு. என்னை விட நல்ல பெருசாவும் குண்டாவும் இருப்பார். சரி, நீ இப்ப பாலத்தை கடந்து போகலாம் அப்படின்னு ட்ரோல் சொல்லுச்சு. சொல்லிக்கிட்டே பாலத்துக்கு அடியில போயிடுச்சு. சின்ன பில்லியாடு டிக் டாக்னு நடந்துக்கிட்டே அழகான இனிமையான புல்வெளியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது. அந்த பக்கம் இருக்கிற 2 பில்லி சகோதரர்களும் தங்களுடைய இளைய சகோதரன் பாதுகாப்பா போனதை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. புல்வெளிக்கு போனதை பார்த்து அமைதியானாங்க. அடுத்து நான் போறேன் அப்படின்னு 2வது பில்லியாடு சொல்லுச்சு. பெரிய சகோதர பில்லியாடு தலையசைச்சதும் அதுவும் நடக்க ஆரம்பிச்சது. மலையிலிருந்து அந்த பக்கம் போக ஆரம்பிச்சது. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். பாலத்துக்கு மேல சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஓ, யார் அது என் பாலத்துல டிக் டாக் நடந்து போறது? மறுபடியும் அந்த பெரிய ட்ரோல் பாலத்து மேல குதிச்சுது. ஓ
நான் தான் 2வது பில்லி ஆடு. என்னோட சகோதரன் கூட சேர்றதுக்காக இந்த பாலத்தை கடந்து போக போறேன். ஆனா உன்னால முடியாது. மறுபடியும் ட்ரோல் சொல்லுச்சு. ஏன்னா நான் உன்னை இப்ப சாப்பிட போறேன். 2வது பில்லியாடுக்கும் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருந்துச்சு. தன்னோட இளைய சகோதரன் மாதிரியே இதுவும் புத்திசாலியான பில்லியாடு. அது சொல்லுச்சு, ஓ, நீ என்ன சாப்பிடலாம், ஆனா சாப்பிட்றது மூலமா ஒரு தவறை செய்வ. நானும் எலும்பு தோலுமா இருக்கேன். கொஞ்ச நேரம் காத்திருந்தேன்னா என்னோட மூத்த சகோதரனை நீ சாப்பிடலாம். அவன்தான் எங்க எல்லாத்தோடையும் ரொம்ப பெருசு, ரொம்ப குண்டாவும் அருமையாவும் இருப்பான். உனக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கும். ஓ சரி, நீ இப்போ இந்த பாலத்தை கடந்து போலாம். வாயை நக்கிக்கிட்டே ட்ரோல் சொல்லுச்சு. மறுபடியும் பாலத்துக்கடியில போயிடுச்சு. 2வது பில்லியாடும் டிக் டாக்னு நடந்துக்கிட்டே பாலத்தை கடந்தது. அழகிய புல்வெளியில தன்னோட சகோதரன் கிட்ட போயிடுச்சு. அந்த பக்கம் இருந்து பார்த்த மூத்த பில்லியாடு தன் சகோதரர்கள் பாதுகாப்பா போறத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. பச்சை புல்வெளியில அவங்க இருந்தாங்க. மூத்த பில்லியாடும் நடக்க ஆரம்பிச்சது. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். அது நடந்ததுனால பாலத்து மேல சத்தம் கேட்டுச்சு. 3வது முறையா அந்த ட்ரால் பாலத்து மேல வேகமா குதிச்சுது. யார் என்னுடைய பாலத்தை கடந்து போறது டிக்டாக்னு? நான் தான் கண்டிப்பான பெரிய பில்லி ஆடு. நதியை கடந்து என் தம்பிங்க இருக்கிற புல்வெளிக்கு போக போறேன். ஆனா உன்னால முடியாது. மறுபடியும் ட்ரோல் சொல்லுச்சு. நான் உன்னை சாப்பிட போறேன். ஏன்னா நான் ரொம்ப பசியா இருக்கேன். 2 சகோதர பில்லியாடுகள் பயந்த மாதிரி ட்ரோலை பார்த்து மூத்த பில்லியாடுக்கு பயமே இல்லை. ரொம்ப பெருசாவும் உறுதியாவும் இருந்துச்சு. கோபமா தன்னோட பாதத்தை வச்சு அந்த பாலத்தை இடிச்சுது. தன்னோட பெரிய கொம்புகளால அந்த அசிங்கமான ட்ரோலை பார்த்து திரும்பிச்சு. தன்னோட பெரிய கொம்புகளால அந்த பெரிய அசிங்கமான ட்ரோலை குத்தி வானத்து மேல தூக்கி அடிச்சிடுச்சு. தூக்கி அடிச்ச வேகத்துல ஓடுற தண்ணியில அது விழுந்து தண்ணி எல்லாம் வெளியில தெரிச்சது. மறுபடியும் அதை பார்க்கவே முடியல. அதனால மூத்த பிள்ளையாடும் டிக் டாக்னு நடந்து பாலத்தை கடந்தது. அழகிய புல்வெளி பக்கமா போச்சு. அங்க இருக்கிற தன்னுடைய 2 சகோதரர்கள் கூட சேர ஆரம்பிச்சது. 3 பில்லியாடுகளும் சேர்ந்து அங்க உள்ள இனிமையான அழகான புட்களை ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. நதியிலிருந்து குளுமையான தண்ணியையும் குடிச்சாங்க. முற்றும். நான் இப்போ ரொம்ப பசியா இருக்க. இந்த என்னால சாப்பிட முடியல. பசியா இருக்க. If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment.